வணக்கம் என் இனிய மாணவ செல்வங்களே. இன்னைக்கு காணலாம் கற்கலாம் காணொளியில் நம்ம தொடங்க போகிறது சிலப்பதிகாரம். நிறைய பேருக்கு பிடித்த ஒரு காப்பியம் சிலப்பதிகாரம். இளங்கோவடிகள் இயற்றிய காப்பியம், ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று. தமிழில் ஐம்பெருங்காப்பியங்கள் இருக்குது இல்லையா, அதில் முதல்ல வர்றது சிலப்பதிகாரம் தான். அப்புறம் அதனுடைய தொடராக மணிமேகலை, அதுக்கப்புறம் சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இதை தான் 5 பெருங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 பெருங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5 காப்பியங்களையும் அதில் முதன்மை பெற்றது சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள் எழுதியது. அதனுடைய தொடர்ச்சி தான் மணிமேகலை, சீத்தலை சாத்தனார் எழுதியது. சரியாம்மா? புரிஞ்சுதா? சரி. அதாவது சிலப்பதிகாரம் பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் பக்கம் பக்கமாக மணிக்கணக்காக நாள் கணக்காக பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ விஷயம் உள்ள ஒரு காப்பியம். ஆனால் நான் எல்லாத்தையும் இங்கே பேச போகிறது கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதில் மட்டும்தான் நான் கவனம் செலுத்த போகிறேன். நல்ல வேளை என்னை சோதிக்கலை. எனக்கு கதை அப்படின்னு அதிலிருந்து ஏதாவது ஒரு பகுதியை உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வேறு வழியே இல்லை, நான் எல்லாத்தையும் சொல்லித்தான் ஆகணுங்கிற நிர்பந்தம் எனக்கு வந்திருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கிறது புகார் காண்டத்தில் அரங்கேற்று காதை. மாதவி எப்படி நடனமாடினா, அந்த மேடையினுடைய அமைப்பு என்ன, அவளை எப்படி கரிகால சோழன் கௌரவப்படுத்தினார், இதுதான் உங்கள் போர்ஷன். துண்டா கதையிலிருந்து துண்டா இது தனியாக சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அதனால் கதைக்கும் இந்த காதைக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால் நான் கதையை டச் பண்ணாமல் தொடாமல் உங்களுக்கு இந்த பகுதியை என்னால் நடத்த இயலும். சரியா? ஓரளவுக்கு உங்களுக்கு புரிய வேண்டிய இடத்துல சில கதைகளை சொல்ல தான் போகிறேன். ஆனால் நம்ம ரொம்ப டீப்பாக கதைக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இங்கு ஏற்படாது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு 3 பகுதிகளாக இதை பிரிச்சிருக்கேன். ஆர்வத்தோடு கேளுங்க. உங்களுடைய காப்பிய பலனை நீங்கள் அனுபவிக்கணும். தமிழ் இலக்கணங்களில் காப்பியங்கள் எப்படி இருந்திருக்கு, இலக்கியங்களில் காப்பியங்கள் எந்த பங்காற்றி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தோடு இதை கவனிக்கணும் மாணவர்களே. இது என்னுடைய விண்ணப்பம். ரொம்ப 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 முக்கியமான பகுதியும் கூட இது. கொஞ்சம் ஆர்வத்தோடு நீங்கள் கவனிச்சாதான் உங்களுக்கு இந்த பகுதியை நான் விளக்க முடியும். நான் விளக்கிறது உங்களுக்கு புரியும். ரொம்ப பீடிகை போடுறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு கதை சொன்னால் உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே கதை இல்லை. இது ஒரு சிவில் இன்ஜினியரிங் மாதிரி. சிவில் இன்ஜினியராக போகணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் இது நல்ல தீனியாக இருக்கும், பிடிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக அந்த அமைப்பு முறை பற்றி பேசப்பட்டிருக்கு. அது என்ன சிறப்பு என்னங்கிறத நாம் பாடத்துக்கு உள்ளே போய் நான் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம புதிய பாடத்தை ஆரம்பிக்கிறதுனால நாம் என்ன செய்யலாம்? தமிழ் வாழ்த்தை முதலில் வாழ்த்திவிட்டு பாடிவிட்டு பிறகு நாம் பாடத்தை தொடங்கலாம். நிமிர்ந்து உட்காருங்கம்மா. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க. கைகளை குப்பிக்கொள்ளுங்கள். சொல்லுங்க. உயிர் கொடுத்த தாயே, உரு கொடுத்த தந்தையே, அறிவெனும் குருவே, அருள் காட்டும் இறையே, இடம் கொடுத்த நாடே, இனம் காத்த மொழியே, தமிழே என் மூச்சே, தலைவணங்கி வணங்குதும் நாங்கள். சரி, கண்டிப்பாக கையில் குறிப்பேடும் பேனாவும் வேணும். ஏன்னா இதில் நிறைய தகவல் நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு புதிய தகவல்கள், புத்தகத்தில் இல்லாத தகவல்களும் நான் சொல்ல போகிறேன். அதனால் கண்டிப்பாக உங்கள் கையில் ஒரு குறிப்பேடும் பேனாவும் வேணும். உங்களுக்கு நிரந்தரமாக உங்கள் மனசில் இந்த விஷயங்களெல்லாம் பதிய வைக்கணும், இல்லை திருப்பி ஒரு பார்வையிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை எழுதி ஒரு குறிப்பு மாதிரி எழுதி வைக்கிறது தான் சிறப்பு. நுழையும் முன் போயிடலாமா உள்ள? பிற உயிரினங்களிலிருந்து மனிதனை தனித்து காட்டுவது கலை. அது நுட்பமான தன்மையையும் திறனையும் உள்ளடக்கியது. கலைகளில் நடனக்கலை தமிழர்களால் போற்றப்பட்டு கற்கப்பட்டது.
அது அப்போ மட்டும் கிடையாது, நடனக்கலை இப்போவும் இருக்குது. ஆயக்கலைகள் 64 அப்படின்னு நம்மளுடைய இலக்கியங்கள் சொல்லியிருக்கு. அதில் நடனக்கலையும் ஒன்று. கலையை கலைக்காகவே நாம் ரசிக்க வேண்டும். ஆர்ட் இஸ் அன் ஆர்ட். அதை ரொம்ப தோண்டி துருவி ஆராய்ச்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு சினிமா பார்க்குறீங்க இல்லையா, ஒரு 3 மணி நேரம் உட்காந்து பொழுதை போக்குறீங்க, பார்க்குறீங்க, ரசிக்கிறீங்க, வந்துடுறீங்க. அதே தான் நம்மளுடைய உள்ளுணர்வுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடதான் கூடியது தான் என்னது கலை என்பது. அதனால் அது அத்தோடு ஆராய்ச்சி செய்யணுமே தவிர ரொம்ப ரிஷி மூலம் நதி மூலம்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது கலையில். அதனால தான் சொன்னாங்க கலை கலைக்காகவே அப்படின்னு சொன்னாங்க. சரியா? சரி. நடனம் கற்பவர்கள் பலர் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்வர். அந்த வழக்கம் இன்றைக்கும் இருக்குல்லாமா? மியூசிக் அகாடமியில் பல அரங்கேற்றங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இன்னைய வரைக்கும். புதுசாக நடனம் கற்றுக்கொள்ள முறையாக கற்றுக்கிறவங்கள சொல்கிறேன் நான். முறையாக வருஷக்கணக்காக முறையாக கற்றுக்குறாங்கல்ல, அவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த கோர்ஸ் முடிஞ்ச உடனே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் ஆகும் முழுமையாக படித்து முடிக்கிறதுக்கு அந்த கலையை. அதுக்கப்புறம் அதை பொதுவில் அரங்கேற்றம் செய்வார்கள், மேடையில் அரங்கேற்றம் செய்வாங்க. இது வழக்கம், மரபு. அது அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கின்றது. இது இன்றும் காணப்படுகிற ஒரு வழக்கம். கலை ஒரு சமூகத்தின் பண்பாடு, வரலாறு, அழகியல் போன்ற கூறுகளை வெளிப்படுத்துவதாக அமைகிறது. அவ்வகையில் தமிழர் வாழ்வு முழுமையும் கலைகளால் நிறைந்ததாக காணப்படுகிறது என்று ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனை சொல்லிட்டாங்க. இனி நூல் பற்றிய விளக்கம், நூல் ஆசிரியர் பற்றிய விளக்கம் நூல் வெளியில் இருக்குது. ஓகே, பார்க்கலாமா? அதை பார்க்கலாமா? பக்கம் 140 பார்க்கலாம் வாங்க. சிலப்பதிகாரத்தில் உள்ள அரங்கேற்று காதையின் ஒரு பகுதி பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. தமிழரின் கலை, நாகரிகம், பண்பாடு முதலானவற்றை உள்ளடக்கிய கருவூலமாக சிலப்பதிகாரம் திகழ்கிறது. அரச குடி அல்லாதவர்களை காப்பியத்தின் தலைமக்களாக வைத்து பாடியதால் இது குடிமக்கள் காப்பியம் எனப்படுகின்றது. பாட்டுடை தலைவனாக பொதுவாக நம்முடைய காப்பியங்கள் எல்லாம் இல்லை புராணங்கள், அதுக்கு முன்னாடி காப்பியங்கள் வர்றதுக்கு முன்னாடி புராணங்கள் வர்றதுக்கு முன்னாடி இதிகாசங்கள் இல்லையா? இதிகாசத்தில் ஆரம்பித்து அப்புறம் அது புராணங்களாக மாறி, உங்களுக்கு அதை நான் விளக்கமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். இதிகாசங்கிறது 2 தான், அது ராமாயணம் மகாபாரதம். அதுக்கப்புறம் அது புராணங்களாக மாறுச்சு, சிவபுராணம், கந்த புராணம் அப்படி மாறுச்சு. அப்புறம் புராணங்கள் போயிட்டு காப்பியங்கள் வர ஆரம்பிச்சது சங்க காலத்தில் தான். எனவே சங்க காலத்துலேயும் என்ன வழக்கம் இருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த புராணங்கள் வழக்கப்படி பார்த்திங்கன்னா கடவுளை வாழ்த்துவது அப்படின்னு தான் இருந்துச்சு. கடவுளர்களுடைய கதைகளை, புராணங்களை, வாழ்க்கையை கூறுவது இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அதை முதலாக மாற்றி அமைத்தவர் இளங்கோவடிகள். இந்த சிலப்பதிகாரத்தில் பாட்டுடை தலைவனாக இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோவலன், ஒரு சாதாரண குடிமகன், வியாபாரி. கதாநாயகி யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணகி. இந்த கதையினுடைய அமைப்புகளை பற்றியே நான் பல மணி நேரம் பேச முடியுமா, அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஆனால் நான் உங்களை போர் அடிக்க விரும்பலை, அது பாடத்துக்கு அவசியமும் இல்லை. தெரிஞ்சுக்கோங்க, குடிமக்கள் காப்பியம்னு ஏன் சொல்கிறோன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சாதாரண குடியானவர்களை பாட்டுடை தலைவர்களாக வைத்து பாடப்பட்ட காப்பியம், முதல் காப்பியம் என்பதால் தான் இதுக்கு குடிமக்கள் காப்பியம் என்று பெயர் வந்தது. புகார், மதுரை, வஞ்சி காண்டங்கள் முறையே சோழ, பாண்டிய, சேர மன்னர்களை பற்றியவை என்பதால் இதை மூவேந்தர் காப்பியம் எனவும் அழைக்கப்படுகிறது. மூவேந்தர் காப்பியம், மூவேந்தர்னு சொன்னாலே யார்? சேர, சோழ, பாண்டியர்கள். இவங்க 3 பேரை பற்றி தான், இந்த 3 நாட்டை பற்றி தான் இங்கே மையமாக வைத்து இந்த காப்பியம் பாடப்பட்டிருக்கு. உங்களுக்கு காண்டம்னா பெரும் பிரிவு, உட்பிரிவுக்கு பல படலம், காதை, பருவம் இப்படி பல பெயர்கள் வைப்பது வழக்கம். சிலப்பதிகாரத்தில் பெரும்பிரிவு காண்டம் தான், சிறு பிரிவு காதை.
இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் 1 மார்க் கொஸ்டினில் வரும். அதனால் குறிப்பெடுத்துக்கோங்க. காண்டம் அப்படிங்கிறது பெரும்பிரிவு. சிலப்பதிகாரத்தில் 3 பெரும்பிரிவுகள் இருக்குது. அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். 3 காண்டங்கள் தான். இதில் புகார் அப்படிங்கிறது சோழ நாட்டை பற்றியது. மதுரை அப்படிங்கிறது பாண்டிய நாட்டை பற்றியது. வஞ்சி காண்டம் என்பது சேர நாட்டை பற்றியது. வந்துருச்சா? சேர சோழ பாண்டியர் 3. அதனால தான் இதை மூவேந்தர் காப்பியம்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதோ? சரி, அப்போது காண்டம் சொல்லிட்டீங்க மேம், அப்போ அப்படியே எங்களுக்கு காதையும் சொல்லிடுங்க. உட்கதைகள் தான் காதை இல்லையா? உட்பிரிவுகள் தான் காதை. அது எத்தனை இருக்குன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 30. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள காதை எத்தனை அப்படின்னு கேட்பாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில். 30 காதையை கொண்டது. அவ்வளோ போதும். அதுக்கு மேலே நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக வேண்டாம். சரியா? ஓகே. முதலாக பெண்ணை முதன்மை பாத்திரமாக கொண்டு அவள் அரசனை எதிர்த்து வழக்காடியதை பாடியதால் புரட்சி காப்பியம் என்று அழைக்கப்படுகின்றது. தயவு செய்து நான் சொல்கிறதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. குடிமக்கள் காப்பியம் மார்க் பண்ணிக்கோங்க. மூவேந்தர் காப்பியம் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடியது என்ன? புரட்சி காப்பியம். அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. 2 மதிப்பெண் கேள்வியில் இது கேட்கப்படலாம். ஏன் புரட்சி காப்பியம்னு நம்ம அதை சொன்னோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பெண்ணை, குடிமக்களை மையமாக வைத்து பாடப்பட்டதே ஒரு புதுமை. அதுலேயும் புரட்சிகரமாக ஒரு பெண்ணை மையமாக வைத்து பாடப்பட்ட காப்பியம். அதுவும் அந்த பெண் எவ்வளவு தூரத்துக்கு பெண்களை பொத்தி பாதுகாத்து வச்சுருந்தாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் இந்த பெண் தன் கணவனுக்காக வெளியே வந்து போராடி அரசனையே எதிர்த்து கேள்வி கேட்டு போராடி அதில் வெற்றியும் கண்டவள் என்றால் அது புரட்சி இல்லையா? பெரும் புரட்சி தானே? மாபெரும் புரட்சி தானே இல்லையா? இது கிட்டத்தட்ட 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது இந்த காப்பியம். நாம் இன்னைக்கு எத்தனாவது நூற்றாண்டு? 21ஆம் நூற்றாண்டை தாண்ட இருக்கிறோம். அப்படி இருந்தும் இன்னும் நாம பெண்களுக்காக போராடி கொண்டுதான் இருக்கின்றோம். பெண்களும் போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். மாறல, கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ்ல மாறிட்டு வருது. அப்போ 2ஆம் நூற்றாண்டிலேயே ஒரு பெண் எழுந்து கேள்வி கேட்டிருக்கா, அதுவும் அரசனை எதிர்த்துன்னு சொன்னால் அது புரட்சி காப்பியம் தானம்மா. இதை விட ஒரு சிறந்த பெயர் கொடுக்க முடியுமா இந்த காப்பியத்திற்கு? மார்க் பண்ணிக்கோங்க. இயல், இசை, நாடகம் ஆகிய 3 கூறுகளும் இடம்பெற்றுள்ளதால் முத்தமிழ் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகின்றது. மார்க் பண்ணிக்கோங்க. 4வது முத்தமிழ் காப்பியம்னு சொல்கிறாங்க இதை. ஏன்னா இயல், இசை, நாடகம் 3ம் இந்த சிலப்பதிகார காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. விரிவாக சொல்லப்பட்டிருக்குமா? மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஜியு போப்பெல்லாம் சொல்லியிருக்கிறார், திணறி போறார் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்கு சிலப்பதிகாரத்தை திணறி விட்டதாக சொல்லியிருக்கார் ஜியு போப். புரியுதா? அந்த அளவுக்கு காப்பிய சுவையோடு மட்டுமல்லாமல் டெக்னிக்கலா, தொழில்நுட்பமாகவும் மிக 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 அற்புதமாக பாடப்பட்டது. இதை மாதிரி இன்னொரு நூல் இதுவரைக்கும் வரலமா? இதுவரைக்கும் வரல. அதனால தான் இதை முத்தமிழ் காப்பியம்னு சொல்கிறாங்க. மார்க் பண்ணிக்கோங்க. செய்யுளாகவும் பாடலாகவும் உரைநடையாகவும் பாடப்பட்டுள்ளதால் இது உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று அழைக்கப்படுகின்றது. மிக மிக முக்கியமான வரிகள். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று எந்த காப்பியத்தை கூறுகின்றோம்? 1 மார்க்கில் இதை சத்தியமாக கேட்பாங்க. குழப்பமே அடையாதீங்க, அது சிலப்பதிகாரம் தான். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள்னு சொன்னால் அது சிலப்பதிகாரம் தான். நாடக வடிவில் போகுது இந்த காப்பியம். அதனால் இதுக்கு அப்படியும் ஒரு பெயர் உண்டு. மார்க் பண்ணிக்கோங்க. மேலும் இந்நூல் பொதுமை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், வரலாற்று காப்பியம் எனவும் அழைக்கப்படுகின்றது. எத்தனை பேர் பாருங்க ஒரு காப்பியத்திற்கு. இதில் குறைந்தது ஒரு 4 பேரையாவது நீங்கள் எழுதணும் 2 மார்க்குக்கு.
2 மதிப்பெண் வேணும் அப்படின்னு சொன்னால் சிலப்பதிகாரத்தின் மற்ற பெயர்கள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 பேராவது உங்களுக்கு எழுத தெரியணும். அதனால் அதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சிலப்பதிகாரத்தின் கதை தொடர்ச்சி மணிமேகலையில் காணப்படுவதால் இவை இரண்டும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. இதுவும் மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு, மார்க் பண்ணிக்கோங்க. இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய காப்பியங்கள் எவை அப்படின்னு தனியாகவே ஒரு கேள்வியை கேட்பாங்க. எது? காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லேயும். அது எது? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான். வாழ்க்கையில் மறந்துடாதீங்க. இதெல்லாம் நீங்கள் குறிப்புகள் எடுக்க வேண்டிய விஷயங்கள். சரியா? சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று பாரதி குறிப்பிடுகிறார். வரம் தரு காதையில் இளங்கோவடிகள் தன்னை பற்றிய குறிப்பை தருகையில் தான் செங்குட்டுவன் தம்பி என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார். அவரே சொல்லியிருக்காருமா தான் யார் என்பதை காப்பியத்தில். சேர மன்னன், புகழ்பெற்ற சேர மன்னன் சேரன் செங்குட்டுவன் அவனுடைய தம்பி நான் அப்படின்னு தன்னை அவரே அறிமுகம் செய்திருக்கின்றார் காப்பியத்தில். இது ஒரு சின்ன ஒரு கதை உண்டு பேக்ரவுண்டில். அங்கே உள்ள அரண்மனை ஜோசியக்காரன் சொல்லிட்டான், அண்ணன் இருக்க தம்பி தான் முடிசூடுவான், அவன்தான் திறமைசாலி, அவன்தான் அழியா புகழை இந்த உலகத்திற்கு கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லி வச்சிட்டான். அவ்வளோதான். குடும்பத்தில் குழப்பம் வந்துருச்சு, வாரிசு குழப்பம் வந்துருச்சு குடும்பத்தில். நான் சொல்லவே வேண்டாம், அது உங்களுக்கு நல்லா புரியும். அது எப்படி அண்ணன் இருக்கும்போது தம்பிக்கு நீங்கள் பட்டம் சூட்டுவீங்க? அப்படி நாங்கள் பண்ண மாட்டோம்ப்பா. இல்லை, எப்படி நம்ப முடியும்? எதிர்காலத்தை கணிச்சு ஜோதிடர் சொல்லிட்டாரே அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் வரவே இவருக்கு இளங்கோவடிகளுக்கு அதில் விருப்பமே இல்லை. அரசியல்லையும் அரசாங்கத்தின் மேலேயும் நாட்டின் மேலேயும் ஆட்சி மேலேயும் விருப்பமே கிடையாது. அவர் ஒரு சந்நியாசி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர், எதுவுமே வேண்டான்னு பற்றற்ற நிலையில் வாழ்ந்தவர். அவர் சொன்னார், கேட்கல. சரிப்பா, நான் காவி உடுத்தி நான் முழுமையாக சன்னியாசியாகவே போயிடுறேன், உனக்கு போட்டி நான் கிடையாது, நாட்டை நீயே ஆண்டுகொள் என்று அண்ணனிடம் நாட்டை ஒப்படைத்துவிட்டு அடிகள் என்று தன்னை மாற்றிக்கொண்டு ஒரு சந்நியாச வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் இந்த இளங்கோவடிகள். இதுக்கு மேலே நாம் ரொம்ப டீப்பாக போக வேண்டாம் இதில். சரியா? ஸோ அரச குடும்பத்தில் இருந்து அவர் ஒரு துறவியாக வாழ்ந்ததனால் அவர் இன்னும் ரெண்டும் தெரியும் இல்லைம்மா. இப்போ துறவர வாழ்க்கை என்றாலும் என்னன்னு முழுமையாக அவருக்கு தெரியும், அதே நேரம் அவர் அரச வாழ்க்கை என்றாலும் அவருக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? அதனால தான் சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளை வேண்டி இந்த சிலப்பதிகாரத்தை நீர் எழுதும். ஏன்னா அந்த கதையெல்லாம் சொல்றது என்னமோ சீத்தலை சாத்தனார் தான். அவர் தான் அந்த காலகட்டத்தில், 2 பேருமே அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் தான். அந்த காலகட்டத்தை சேர்ந்தவர் சீத்தலை சாத்தனார். கண்ணால் கண்ட சாட்சிகள் இருக்கக்கூடியது தெரிஞ்சவர் யார் அப்படின்னு சொன்னால் சீத்தலை சாத்தனார் தான். அப்போ அவரே எழுதியிருக்கலாம்ல, மணிமேகலை எழுதினார்ல, அப்போ சிலப்பதிகாரத்தையும் அவரே எழுதியிருக்கலாம்ல, ஏன் எழுதலை? என்னை விட இதை நீ நல்லா சொல்ல முடியும், ஏன்னா நீ ஒரு அரச பரம்பரையிலிருந்து வந்தவர் என்று சீத்தலை சாத்தனார் வேண்டுதலுக்கு இணங்க நாட்டுதும் யானோர் பாட்டுடை செய்யுள் என்று இயற்றிவிட்டார் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை. சரியாமா? புரிஞ்சுதா உங்களுக்கு? வரம் தரு காதையில் இளங்கோவடிகள் தன்னை பற்றியே அந்த குறிப்பை தந்திருக்கின்றார் என்பதனால், ஒரு சான்றோடு சொல்லப்பட்டதனால் இந்த குறிப்பை உங்களுக்கு நான் முன்வைத்தேன். இத்தோடு இந்த காணொளியை நாம் முடிச்சுக்கலாம். சரியா? இந்த ஒரு அறிமுகத்தோடு முடிச்சுக்கலாம். அடுத்த காணொளியிலிருந்து உங்களுக்கு 2 பகுதிகளாக நான் பாடத்தை நடத்தப் போகிறேன். சிலப்பதிகார அரங்கேற்று காதையை நடத்த போகிறேன். மிக 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 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். மிஸ் பண்ணிடாதீங்க, தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக பாருங்கள். சரியாம்மா? ஒரு கதையோடு தான் ஆரம்பிப்பேன், அதையும் சொல்லிட்டேன். ஒரு அழகான ஒரு குட்டி கதையோடு தான்
நான் உங்களுக்கு அடுத்த பகுதியை காணொளியை ஆரம்பிப்பேன். எனவே அதுவரை காத்திருங்கள் என் செல்வ மாணவர்களே. உங்களிடமிருந்து நன்றி என்று சொல்லி விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி.